இன்னைக்கு மொத்த மங்கி ஐலாண்டும் கொண்டாட்டத்தை கோலாகலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சரியா சொன்னீங்க மகாராஜா. வருஷத்துக்கு ஒரு முறை தானே பனானா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது. அப்ப இந்த ஃபெஸ்டிவல் நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாடித்தான் ஆகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா வாங்க. நான் பார்ட்டியை மிஸ் பண்ண விரும்பல. நாங்களும் பார்ட்டி மிஸ் பண்ண விரும்பல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மங்கி ஐலாண்ட்ல ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். நான் பனானா பார்ட்டியில கலந்துக்க போறேன். ருத்ரா! 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 ஹே ரங்கிலா, கண்ட்ரோல்! Hi, King and Queen. என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன ரங்கேலா இப்படி பண்ணிட்ட? செலிப்ரேஷனை டைம் ஃபிஷ் பண்ணிட்டியே. அடடா, எங்க பனானாஸ் எல்லாம் செதறி போயிருச்சு. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலறுபடியை சரி பண்றது தான் இந்த ருத்ராவோட வேலை. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா பனானா ஜமானா. Ibaiska, Zibaiska, trees fixo. Ibaiska, Zibaiska, banana harvesto. கேளுங்க கேளுங்க கேளுங்க, உங்க இடத்துல போய் நின்னுக்கோங்க. கிங் மக்குங்கா, குயின் மங்கீனா, அப்புறம் ருத்ரா பனானா ஸ்டாச்சுவை திறக்க போறாங்க. Ibaiska, Zibaiska, statue revealo. மக்குங்கா, வாவ், எங்க மங்கி கிங் பனானா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்களா? ஹியூமன்ஸை வேற கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா மங்கீஸ்க்கு பெருமையும் புகழையும் சேர்க்கிற மகா சக்திசாலியான மக்குந்தாவை கூப்பிட மறந்துட்டியே. அதனாலதான் நீ கூப்பிடாமலே நான் வர வேண்டி இருந்தது. மங்கி காட்ஸ், மக்குங்காவை அப்படியே சிறை பிடிச்சிருங்க. நீ வராம இருந்தா அது உனக்கு நல்லா இருந்திருக்கும் மக்குங்கா. ஏன்னா இந்த வருஷமும் நீ தோல்வியதான் சந்திக்க போற. Ibaiska, Zibaiska, Makunga, Trabiso. ருத்ரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் என்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. உன்னை பழி வாங்கினாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மக்குங்கா, நீ தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்க. நீ தான் தனியா இங்க வந்திருக்க. தனியாவா? மக்குந்தா இங்க தனியா வந்திருக்கிறதா யாரு உன்கிட்ட சொன்னது? கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு கண்ணா. என் கூட என்னோட பழைய நண்பன் வந்திருக்கான், பலரங்கா. இவன் யார்? பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கான். நான் அமைதியை கலைக்கதான் அமைதியா உட்கார்ந்து இருக்கேன். மெடிடேஷன் பண்ணி என்னோட பவர்ஸை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறேன்.
தாக்குங்க. மகும்கா ஜெயிச்சிட்டான். இவ்வளவு சீக்கிரம் ஆசைப்படாத மக்குங்கா. ருத்ரா, என்ன நீ பகைச்சுக்கிட்டனா உனக்கு நல்லதே இல்ல. நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். இந்த ருத்ராவோட மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் மெடிடேஷன் பண்ணி இவனோட பவரை முழுசா புடுங்க ட்ரை பண்றேன். இங்க பாரு, பனுரங்காவை பகைச்சுக்கிட்டனா பரிதவிச்சு போவேன். மக்குங்கா, ருத்ரா, உன்னோட குறி தப்பி போயிருச்சு. ருத்ராவோட குறி என்னைக்குமே தப்பாது மக்குங்கா. பனுரங்கா எங்க மறுபடியும் கண்ணு மூடிட்டு உக்காண்டானா? போன தடவை உன்னை மன்னிச்சு விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேன் மக்குங்கா. இந்த முறை தப்பு பண்ணவே மாட்டேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க மகுங்கா. ஓமா உங்கா கிங் குயினை கைது பண்ணு சொல்றது பனுரங்கா. காப்பாத்து. ये 22 का Z22 का केज ब्रेको. மகுங்கா மகுங்கா, என்னோட விளையாட்டை காட்ட போற. நான் சொல்றத எல்லா மங்கி காட்ஸும் கேட்பாங்க. என்னோட ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. மங்கி காட்ஸ் அவங்கள பிடிங்க, ஆனா மகுங்காவை பிடிக்காதீங்க. அந்த ருத்ராவையும் நண்பர்களையும் பிடிங்க. இது என்ன, நம்ம காட்ஸ் நம்மளே பிடிக்க ஓடி வராங்க. மக்குங்கா தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இவங்கள நான் இப்பவே கவனிக்கிறேன். அட சும்மா இரு, நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். அட மேஜிக்கல நீ ரொம்ப அசத்திட்ட மைரா. நீ சொதப்பின மேஜிக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே. இது சூப்பர் மைரா. இப்ப மக்குங்காவையும் அவனையும் நான் பாத்துக்கிறேன். மங்கி காட்ஸ் எழுந்திருங்க. ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸை கைது பண்ணுங்க. இல்ல. பனுரங்கா, உன்னோட மெடிடேஷன் மேஜிக்க காட்டு. ருத்ராவோட மேஜிக்க உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. ஓமா உங்கா, ருத்ராவோட மேஜிக்க புடிங்கிடு சொல்றது பனுரங்கா. ருத்ரா, நீ நல்லா தானே இருக்க? இப்ப என்ன பண்றது?
எல்லாரையும் கைது பண்ணுங்க. நம்ம உடனே ருத்ராவை கூட்டிட்டே இருந்து போயிடணும். இந்த தடவை ருத்ராவை நான் முழுமையா தோக்கடிக்கல. அமைதியா இரு மகுங்கா. ருத்ராவோட மொத்த மேஜிக்கும் நம்ம கையில இருக்கு. இனி அவனால எதுவும் பண்ண முடியாது. அவன் மேஜிக்க நம்ம உள்ளடக்கிக்கலாம். அப்புறம் உலகத்துல பவர்ஃபுல் மேஜிஷியனா மாறிடலாம். அதுக்கப்புறம் நீ ருத்ராவை மட்டும் இல்ல, யார வேணாலும் ஒரு நொடியில தோக்கடிக்க முடியும். மயிரா அவனோட மேஜிக் இல்ல. இப்ப என்ன ஆகும்? ஆமா வருண், தாத்தா கூட வேற மேஜிக்கல் வேர்ல்டுக்கு போயிருக்காரு. அவர் இருந்தா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பாரு. ரங்கீலா, தாத்தாவை காண்டாக்ட் பண்ணியா? ஓ, நல்லது பண்ணா நல்லது நடக்கும். தாத்தாவை காண்டாக்ட் பண்றதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. அவர் எந்த மேஜிக்கல் கன்வென்ஷன்ல போனாரோ அங்க எந்த மேஜிக்கா இருந்தாலும் உள்ள போகவே முடியாது. அதனால எங்களோட கால் மெசேஜ் எதுவுமே அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன நடக்கும்? எப்பயுமே நடக்குமே, அதான் நடக்கும். மக்குங்கா தோத்துடுவான். ருத்ரா, நம்ம மக்குங்காவையும் பனரங்காவையும் ஜெயிக்க விடக்கூடாது. அவங்க மங்கி ஐலாண்ட தான் புடிச்சு வச்சிருக்காங்க. என் மேஜிக் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்க உலகத்தையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சன் சிட்டியை கூட விட மாட்டாங்க. ஆனா உன்னோட மேஜிக் உங்க கைக்கு போயாச்சு ருத்ரா. அவ்வளவு ஈஸியா போகாது வரும். அவங்க மேஜிக்கை என்னோட உள்ள இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆனா இப்பவும் என்னோட மேஜிக்கை ஒரு பவர்ஃபுல் ஷீல்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மேஜிக்கை யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அப்படின்னா உன்னுடைய மேஜிக்கை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண முடியும் சொல்லுப்பா. ஆனா எப்படி? நம்ம ருத்ராவோட மேஜிக் இல்லாம மக்குங்க கூடவும் பண்றங்க கூடவும் ஃபைட் பண்ண முடியாது. நான் மறுபடியும் தாத்தாவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்றேன். என்ன நம்ம தாத்தா என்கிட்ட ஒரு வாட்டி ஒரு ஐலாண்ட பத்தி சொல்லியிருக்காரு தெரியுமா? அங்க போனா எந்த ஒரு மெஜிஷியனும் அவங்களோட பழைய மேஜிக்ஸ திரும்ப பெற முடியுமா? அந்த ஐலாண்ட் பேரு என்னவோ சொன்னாரே. மாயா ஐலாண்ட். மாயா ஐலாண்ட். சத்திட்டீங்க ரங்கீலா. நம்ம எல்லாரும் அங்க போலாம். தாத்தா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு ருத்ரா. மாயா ஐலாண்டுக்கு போறதுக்கு அங்க யாருக்கும் வழி தெரியாதான். அந்த ஐலாண்டோட லொகேஷன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குமா. ரங்கீலா, நம்ம லைப்ரரிக்கு போனா மாயா ஐலாண்ட பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். இங்க இவ்வளவு புக்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஒரு புக்கை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் கிழவனாவே ஆயிருவேன். மாயா ஐலாண்டோட புக்க கண்டிப்பா என்னோட மேஜிக் தேடி கண்டுபிடிக்கும். அந்தர் மந்தர் கால கலந்தர் சூ. மயிரா வேண்டாம். உன்னுடைய மேஜிக்கால புக்க கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்ன மட்டும் தேடி கண்டுபிடிக்குது. உன்னை நான் விட போறதே இல்ல. மயிரா, இங்க என்ன நடக்குது? சாரி வருண். மயிரா, இதுதான் மேஜிக்கின் ஆரம்பம். இதுதான் மேஜிக்கின் முடிவு. மைரா, வருண், மாயா ஐலாண்ட் புக் கிடைச்சாச்சு. மாயா ஐலாண்டுக்கு வழி கிடைச்சாச்சு. மத்த உலகத்தோட இதுக்கு சம்பந்தம் இல்லாம போச்சு. மந்திரமே உன் வாழ்க்கை என்றால் இந்த மந்திரத்தை படிக்க முடியும். ஒரு வித்தியாசமான மரத்துல தொங்கிட்டாலே போதும், மாயாவோட உலகத்துல உன்னால போக முடியும். நல்லது பண்ணா நல்லது நடக்கும். நான் விதையும் விதைக்கல, தண்ணியும் ஊத்தல. ஆனா இந்த மரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. அந்த புத்தகத்துல தான் எழுதிருந்துச்சு, இந்த மரத்தோட ஒரு வேரை புடிச்சு மாயாவின் உலகத்துக்கு நம்ம போகலாமா. ஆனா ருத்ரா, இந்த மரத்துல ஏகப்பட்ட வேர்கள் தொங்குது. அதனால இதுல எது மேஜிக்கல்னு நம்மளுக்கு தெரியலையே. அங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மந்திர வேரா இருக்கணும். சீக்கிரமா என்னோட கடாய் வந்து எனக்கு உதவி செஞ்சிரு. இன்னைக்கு நாம தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்.
பல தடவை முயற்சி பண்ணிட்டேன், ஆனா இந்த ஷீல்டு உடையவே மாட்டேங்குது. இப்ப என்னோட ஸ்பெஷல் தாக்குதலை காமிக்கிற, அதோட இந்த ஷீல்டு சுக்கு நூறா உடைய போகுது. ஒரு முறை இல்ல 10 தடவை ருத்ராவோட மேஜிக்க நான் உடைக்க முயற்சி பண்ணேன், ஆனா அது மேல கவரா இருக்கிற மேஜிக் ஷீல்டு உடையவே மாட்டேங்குது. நமக்கு ருத்ராவோட மேஜிக் தான் வேணும். மக்குங்கா, சும்மா சும்மா கத்திக்கிட்டு என் மெடிடேஷனை கெடுக்காத. இங்க பாரு, இன்னொரு முறை நீ மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை மட்டும் போடாத, கூட வாயை சேர்த்துக்கோ. இந்த மேஜிக் ஷீல்ட உடைக்க போறியா இல்ல நிரந்தரமா படுத்து தூங்க போறியா? இப்போ நான் மெடிடேஷன் பண்ணி ஒரு பவர்ஃபுல் மந்திரத்தை பெற போறேன். அது அந்த மேஜிக் ஷீல்ட கண்டிப்பா உடைச்சிடும். ருத்ரா அங்க பாரு, நம்ம மாயா ஐலாண்ட நெருங்கிட்டோம். கமான் கடாய், மாயா ஐலாண்டுக்கு எங்களை கூட்டிட்டு போ. இவன் வேலை செய்வானா இல்ல உட்காந்து தூங்குவானா? பனுரங்கா, நீ இப்படியே கைய கட்டிட்டு உட்கார போறியா இல்ல அந்த மேஜிக் ஷீல்ட ஏதாவது பண்ண போறியா? நான் மெடிடேஷன் பண்ணதுல எனக்கு ஒரு பவர்ஃபுல் மந்திரம் கிடைச்சிருக்கு. அதோட உதவியால அந்த மேஜிக் ஷீல்ட உடைச்சு காட்டுவேன். ஓம் கா குங்கா. இப்பவே இந்த ஷீல்டு என் கண்ணு முன்னாடி உடையணும். சொல்றது பனுரங்கா. வாவ், மாயா ஐலாண்ட்ல எல்லா பொருள்லயும் மேஜிக் இருக்கு. இப்ப இது என்ன புது கிரீச்சர் இங்க வந்துட்டு இருக்கு? இங்கதான் மேஜிக் ஆரம்பிச்சு இங்கேயே முடியும். சொல்லு, இந்த மாயா ஐலாண்டுக்கு எந்த வேலையா வந்திருக்க? கேக்குறாரு ருத்ரா. அட போயே. என் பேரு ருத்ரா, மெஜிஷியன் ஜெய்சிங் சௌஹானோட பேரை. மக்குங்காவும் பனுரங்காவும் என்னோட மேஜிக்க பிடுங்கிட்டாங்க. மங்கி ஐலாண்டை காப்பாத்த எனக்கு என்னோட மேஜிக் திரும்ப கிடைக்கணும். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். இது ஒரு பழைய தொப்பி. ரங்கீலா, வாய மூடு. நான் இப்ப எங்க இருக்கேன்? இந்த ஐலாண்டை உருவாக்குன முதல் மெஜிஷியன் நான் தான். அவருடைய மந்திர தொப்பி. என்னுடைய பெயர் மேஜிக்கல் தாதா. இந்த ஐலாண்டை பாதுகாக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. மேஜிக்கல் தாதா, என்னோட மேஜிக்கை நான் திரும்ப பெறணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உனக்கு என்ன தோணுது? ஜெய்சிங்கோட பேரடா இருக்கிறதுனால நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேனா? உன்னுடைய மேஜிக் திரும்ப வேணும்னா நீ மாயா ஐலாண்ட்ல 3 சோதனைகளை வெற்றிகரமா முடிச்சு காட்டணும். உன்னால மேஜிக் பண்ண முடியுங்கிறத முதல்ல நீ நிரூபிச்சு காட்டு. நீ சுறுசுறுப்பானவன், புத்திசாலியானவன், தைரியசாலின்னு சொல்லிட்டு காட்டு. ஒவ்வொரு பாத்திலையும் நீ ஜெயிக்கும் பொழுதும் உன்னுடைய மேஜிக்கல் பவர் ஒன்னொன்னா உனக்கு திரும்பி வந்துடும். கடைசி சேலஞ்சை நீ வெற்றிகரமா கடந்துட்டா உன்னுடைய மொத்த மேஜிக்கும் உனக்கே சொந்தமாயிடும். அப்ப சொல்லுங்க, சேலஞ்ச் என்னன்னு சொல்லுங்க. அட, நான் ஒன்றும் சேலஞ்ச் கிடையாது. இந்த ஐலாண்டு தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லும். அதோட பசங்களா, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க அலையாதீங்க. இன்ன வரைக்கும் 3 சேலஞ்சு யாரும் கடந்தது கிடையாது. என் கூட வாங்க. சரி கேளுங்க, உனக்கான முதல் சவால் உன்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. நட்சத்திரத்தை போலவே ஒரு மந்திரக்கல் இங்க மேல ஆகாயத்துல இருக்கு. பயப்படாம அதை கொண்டு வந்து கொடுத்தா வெற்றி உனக்கு. அட, எங்க ருத்ராவால பறக்க முடியாதே. அப்ப அவன் வானம் வரைக்கும் எப்படி போவான்? மேஜிக் தாத்தா, இவ்வளவு மேல பறக்கிறதுக்கான சக்தி ருத்ரா கிட்ட இருந்திருந்தா இவ்வளவு தூரம் உங்களை தேடி வர்றதுக்கான அவசியமே இருந்திருக்காது. மேஜிக் இல்லாம உன்னால இத கூட பண்ண முடியலன்னா அப்புறம் நீ மேஜிக் பண்றதுக்கே லாய்க்கு இல்ல. மைரா
மைரா வரும், நீங்க கவலைப்படாதீங்க. மேஜிக் தெரியாமே என்னால சவாலை ஏற்க முடியும். மேஜிக்க கூட பண்ண முடியும். என்ன இது ரொம்ப விபரீதமா இருக்கு. நான் உடனே ருத்ராக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்தர் மந்தர் வேண்டாம் மைரா, கொஞ்ச நேரம் சும்மா இரு, நானே பண்றேன். அடடா, இது என்னது? என்னுடைய மேஜிக்கும் மைரோட மேஜிக் மாதிரியே சொதப்பிக்கிட்டு இருக்கு. மாயா ஐலாண்டுடைய சேலஞ்சில் யாரும் ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் அது மறுபடியும் உங்களுக்கே வந்துடும். இப்ப ருத்ரா எப்படி தப்பிக்க போறான்? இந்த பூக்களை கவனிச்சிங்களா? லைட்னிங் இதை தாக்க மாட்டேங்குது. நான் இதை பயன்படுத்துறேன். கிளவுட் பிரதர், என்னாச்சு? லைட்டிங் மொத்தமா தீந்து போச்சா? ருத்ரா, நான் ட்விஸ்டரோட உதவியால எப்படியாவது மேல போக முயற்சி பண்ணணும். ஓ ஆஹா, ருத்ரா முதல் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டா. அவருடைய மேஜிக் சக்தியின் ஒரு பகுதிகள் அவனுக்கு கிடைச்சாச்சு. ருத்ரா, ருத்ராவுடைய மேஜிக் பால் எப்படி குட்டி ஆயிருச்சு? ருத்ரா தன்னோட மேஜிக் பவரை பெறறதுக்கு ஏதோ ஒரு தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒருபோதும் நடக்க கூடாது. எப்படியாவது நாம இந்த ஷீல்டை உடைச்சு எரிஞ்சு ஆகணும். இல்லனா ருத்ரா மொத்த பவரையும் எடுத்துப்பான். நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்குள்ள இருக்க பவர் வச்சு இதை உடைச்சிடலாம். கேளுங்க, முதல் சேலஞ்ச் ரொம்ப ஈஸியா இருந்தது. அதை கடந்து வந்ததுனால உங்களை ஒரு பெரிய மெஜிஷியன் நினைச்சுக்காதீங்க. இந்த சேலஞ்ச் உன்னுடைய புத்தியை பரிசோதிக்க போகுது. நீ இந்த லாவா வேலியை கடந்து போய் அந்த சந்திரனுக்கு பக்கத்துல இருக்கிற கல்லுக்கு போகணும். ஏங்க இங்க என்ன நடக்குது? ஒன்னு லைட் நீங்க உருவாக்குறீங்க, இல்ல லாவால குதிக்க சொல்றீங்க. ருத்ரா, நீ என்ன பண்ண போற? இந்த சேலஞ்ச் ருத்ரா ரொம்ப ஈஸியா. ருத்ரா ஜாகிரதை. இங்க இருக்க கல்லெல்லாம் வினோதமா இருக்கு. முன்னாடியும் போல பின்னாடியும் வரல. இதுங்களை முன்னேறி நான் எப்படி போவது? அட, இந்த கல்லுங்க லாவாவை சுத்தி சுத்தி வரது தவிர எங்கேயும் போக மாட்டேங்குது. இங்க தான் புத்தியை பயன்படுத்தணும். இப்பதான் புரியுது. இந்த கல்லு 2 தரப்புல இருந்து வேற வேற டைரக்ஷன்ல போகுதுங்க. நான் கொஞ்சம் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த கல்லை 2ஆ உடைச்சேன்னா முன்னாடி இருக்க கல்லோட பகுதி முன்னாடி போகும்.
பிரமாத ருத்ரா, அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பையன் உண்மையிலேயே புத்திசாலி. தைரியமா செயல்படுறா, புத்திசாலியாவும் இருக்கா. ஆனா 3வது சேலஞ்ச கடந்து போவானா மாட்டானா? ருத்ரா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மேஜிக் பவரை வாங்கிக்கிட்டு இருக்கான். நான் உடனே மெடிடேட் பண்ணி போத நிறுத்து. சும்மா சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிற. இப்படியே கொஞ்ச நேரம் போயிருச்சுன்னா ருத்ரா அவனோட மொத்த மேஜிக் செய்ய திரும்ப வாங்கிடுவான். நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். அக்குங்கா மக்குங்கா, நான் ஒரு மேஜிக்க பண்ணுவேன். மேஜிக் நாலேஜ் பால் ஏகிட்ட சொல்லும். என் பேச்சுக்கு அது அடங்கும். மேஜிக் நாலேஜ் பால் சொல்லு, ருத்ராவோடைய மேஜிக் கவசத்தை எப்படி ஓடிக்கணும்னு சொல்லு. எங்க இருந்து எனக்கு பவர்ஃபுல் ஷீல்ட் பிரேக்கர் வெப்பன் கிடைக்கும்? பேசு மேஜிக் பால், கொஞ்சம் பேசு. அது ருத்ராவுடைய பேலஸ்லயே இருக்கா? ருத்ராவுடைய மேஜிக்கல் ஷீல்டை உடைக்கக்கூடிய மேஜிக்கல் ஸ்வார்ட். சன் சிட்டி, உங்களுடைய சன்செட்டை நடத்த மகுங்கா வந்துகிட்டே இருக்கா. ஓ நோ, மக்குங்கா ருத்ராவோட சிட்டிக்குள்ள நுழையறான். அவனுக்கு அந்த ஸ்வார்ட் கிடைச்சதுன்னா அப்புறம் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும். நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இந்த மேஜிக்கல் ஸ்க்ரோல் மூலமா ருத்ரா கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். மக்குங்கா உன்னோட மேஜிக் ஷீல்ட உடைக்க சன்செட்டுக்கு போறா ருத்ரா. அவன் கைக்கு ஸ்வாட் கிடைச்சதுன்னா நீ உன்னோட மேஜிக்கை இழந்துடுவ. அப்போ மங்கி ஐலாண்ட் என்ன, நம்ம சன் சிட்டியை நம்ம இழந்துடுவோம். இது ஒருபோதும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கடைசி சவால் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட எல்லா மேஜிக்கும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மக்குங்காவையும் பனுரங்காவையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். இந்த சவால் எல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கே. அதோ வழி நேரா தெரியுது. பெஸ்ட் ஆஃப் லக் ருத்ரா. ருத்ரா, உன்னோட கடைசி சவாலை நீ தனியா இருந்துதான் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். உன்கிட்ட ஒரே 2 நிமிஷம் தான் இருக்கு. என் கூட சேர்ந்துக்கோ. 2 மேஜிக்கல் ஸ்டோன்ஸையும் என்கிட்ட கொடு. அப்புறம் உன்னோட பவர்ஸை திரும்ப வாங்கிக்க. நீ கொஞ்சம் லேட் பண்ணாலும் நான் நிரந்தரமா மாயமாயிடுவேன். அப்புறம் உன்னோட மொத்த மேஜிக்கல் பவர்ஸ் இப்ப கையில வச்சிருக்கியே, இதுக்கு முன்னாடி இருந்ததே, இது எல்லாமே உன்னை விட்டு விலகி 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 போயிடும். Your time starts now. ருத்ராவோட மேஜிக்கை யாராலையும் பிடுங்க முடியாது. எனக்கு தெரியும் மேஜிக் தாதா, இங்க என்னவோ நடக்க போகுது. இது ஒன்னும் சாதாரண சவாலை இருக்க போறதில்ல. நான் அப்பவே நினைச்சேன். மைரா, வருண், ரங்கீலா. ருத்ரா, உன்னோட நண்பர்களை காப்பாத்து. நீ இங்க இருந்து போயிட்டேன்னா உன்னோட மேஜிக்கல் பவர்ஸை இழந்துருவ, அதுவும் நிரந்தரமா.
ருத்ரா அவனோட மேஜிக்க மத்தவங்களுக்கு நல்லது செய்ய தான் பயன்படுத்தியிருக்கான். என்னோட மேஜிக்கால யாருக்காவது நஷ்டம் ஏற்படுத்தினா அப்படிப்பட்ட மேஜிக் ருத்ராவுக்கு தேவையில்லை. நல்லா யோசிச்சுக்க, நீ மேஜிக்லெஸ் ஆயிடுவ. பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் நடக்காது. உங்க யாருக்கு எதுவும் ஆகலையே? நாங்க நல்லா இருக்கோம் ருத்ரா. ஆனா உன்னுடைய மேஜிக் சவால்ல உன்கிட்டயே தோத்துருச்சு. அட பரவாயில்ல விடுங்க, என் மேஜிக்கை திரும்ப பெற நான் ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல ருத்ரா. இங்க மேஜிக்கை வச்சுக்கிற தகுதி உனக்கு மட்டுமே இருக்கு. இதுவரைக்கும் யாருமே இந்த சேலஞ்சில் முழுசா ஜெயிச்சதே கிடையாது. நீ வந்து 3த்துலயுமே ஜெயிச்சிருக்க. நான் ஜெயிச்சிட்டேனா? அது எப்படி? என்ன நீ உன்னுடைய நல்ல குணத்தை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த 3வது சவாலை வச்சது. நீ நண்பனா இல்ல மேஜிக்கான்னு தேர்ந்தெடுக்கிறியான்னு பார்த்தோம். ஆனா நீ இருக்கியே மத்தவங்களுக்கு உதவி செய்யறது தான் முக்கியமா பார்த்த. அதனால உன்னுடைய மேஜிக்கை வேண்டான்னு சொல்லி உன்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்த. வெரி குட், சபாஷ். நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட மேஜிக் எல்லாம் திரும்ப கிடைக்குது. இப்ப இந்த ஸ்வாட் என் கையில இருக்கு. ருத்ராவோட மேஜிக்கல் பவர்ஸ பறிக்கிறதுல இருந்து யாராலையும் என்ன தடுக்க முடியாது. மக்குங்கா, ரொம்ப துள்ளாத. நான் என்ன சொல்றனோ அதன்படியே செய்ய. அப்பதான் இந்த ஷீல்ட உடைக்க முடியும். இல்லனா எல்லாமே வேஸ்டா போயிடும். என்ன இது உடையவே மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் இரு மக்குங்கா. மீதி இருக்க பவர்ஸையும் ருத்ரா புடுங்கிட்டு இருக்கான். அவனோட பவரை புடுங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். ருத்ரா, என்ன ஆச்சு? ருத்ராவுக்கு அவனுடைய மேஜிக் கிடைச்சிருக்கு, ஆனா முழுமையா கிடைக்கலையா? என்னவோ அங்க நடக்குது. மீதம் இருக்கிற மேஜிக் அங்க யாரோ திருடி இருக்காங்க. இது கண்டிப்பா மக்குங்காவும் பண்றாங்காவும் செய்யற வேலைதான். அவங்க என்னோட மேஜிக்கல் பவுல் ஷீல்டை உடைச்சிட்டாங்க. நம்ம உடனே போய் சன் சிட்டில அவங்கள தடுத்தாகணும். ருத்ரா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்குங்காவியோ பனுரங்காவியோ உன்னால தோக்கடிக்க முடியும். அவங்கள நீ தோக்கடிச்ச உடனே நீ இழந்த அத்தனை மேஜிக்கல் பவரும் உனக்குள்ள வந்துடும். போங்க, இந்த வழி நேரா உங்களை சன் சிட்டிக்கு கொண்டு போய் விட்டுரும். பெஸ்ட் ஆஃப் லக் ருத்ரா. பனுரங்கா, ருத்ராவோட மேஜிக்கல் பவர் நமக்குள்ள. இனிமே இந்த உலகத்தை நான் என் இஷ்டப்படி ஆட்டி படைக்கலாம்.
இந்த பூமி உண்மையிலேயே என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. எனக்குள்ள இந்த ருத்ராவோட பவர்ஸ் ஃபயர் மாதிரி ஃப்ளோ ஆகுது. இனிமே மெடிடேஷன்லாம் வேண்டாம். எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவே தேவையா இருக்கு. ருத்ராவையும் சன் சிட்டியையும் மொத்தமா அழிக்கலாம். முதல்ல அவனோட பேலஸ் தரமட்டமாயிரும். அப்புறம் சன் சிட்டில இருக்கிற வீடுகள். ருத்ரா, மக்குங்காவும் பண்றாங்காவும் உன்னோட மேஜிக்கல் பவர்ஸ தப்பா பயன்படுத்துறாங்க. டென்ஷன் நாட் மைரா. இவங்க பத்த வச்சதை நான் அணைச்சு காட்டுறேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா வாட்டர் ஷீல்டோ. ருத்ரா, ஒரு நிமிஷம் மக்குங்கா, முதல்ல நெருப்பை எல்லாத்தையும் அணைச்சிடுறேன். நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா வந்த உடனே இவங்க 2 பேரையுமே கவுத்துட்டான். ருத்ரா, நீயே கிளம்பி இங்க வந்தது நல்லதா போச்சு. இப்ப இந்த சன் சிட்டிக்கு மட்டும் இல்ல, உனக்கு எண்டு காடு போட போற. மக்குங்கா, ஏன் பவரை திருடிட்டு என்னைய பயன்படுத்துறியா? ருத்ரா, நீ ஒரு சின்ன பொடி பைய. இவ்வளவு மேஜிக், அதுல உனக்கு இந்த மேஜிக்கல் பவரை பத்தி ஒன்னும் தெரியாது. இன்னைக்கு உன்னோட பவர் என்னங்கறத நான் உனக்கு காட்ட போறேன். Ibaiska Zibaiska Wind Creator. மக்குங்கா, ருத்ராவோட வயசு அப்புறம் மேஜிக்க சந்தேகப்படக்கூடாது, புரியுதா? உன்னோட மேஜிக் பவர் இப்ப எங்க கிட்ட இருக்கு ருத்ரா. அதனால எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எங்க மேலன்னு சொல்றேன். Ibaiska Zibaiska Tornado Stardo. ருத்ரா, எழுந்துரு.
இன்னும் பவர்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லது பண்ணா நல்லது நடக்கும், அவ்வளவுதான் என்னால முடியும். என்னாச்சு மக்குங்கா பனுரங்கா? இன்னும் ருத்ரா பூமி மேலதான் இருக்கான். முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கான். அட்டாக் பண்ண தைரியம் வரலையா? மக்குங்கா பனுரங்கா, நீங்க தான் அட்டாக் பண்ணணும். ஆனா பவர்ஸ் என்னமோ ருத்ரா உடையது. பயங்கரமா அடிப்படும். பனுரங்கா, இப்போ உன் திறமைய காட்டலனா அப்புறம் காட்ட முடியாது. இதைத்தான் நான் விரும்புறேன். ஜிபாய்ஸ்கா மிரர் ஷீல்ட் ரிஃப்ளெக்டோ. Жибайска. மக்குங்கா பனுரங்கா, என் பவர்ஸை நீங்க பறிச்சுங்க. இப்ப என்னோட உண்மையான பவர்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஜிபாய்ஸ்கா மிரர் கேஜோ. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா, இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டுறாத. இவங்க ரெண்டு பேரையும் சாதாரண கண்ணாடியில இது மாதிரி அடைச்சு வைக்கவே கூடாது. ரங்கீலா, இதுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணா அது அவங்க மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கண்ணாடிக்கு அது மறக்காது. ஆமா, நம்ம அட்டாக் பண்ண போனா அது நம்ம மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. மக்குங்கா, உனக்கு பூமியில வாழ தகுதி கிடையாது. அதனால நான் உன்னை நிரந்தரமா ஸ்பேஸ்க்கே அனுப்பிடுறேன். ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கோங்க. ஜிபாய்ஸ்கா ஃபாரெவர் ஸ்பேஸோ. ருத்ரா! தேங்க்யூ ருத்ரா, நீ மறுபடியும் ஒரு வாட்டி மங்கி ஐலாண்ட காப்பாத்திட்ட. எங்க பனானா ஃபெஸ்டிவலையும் காப்பாத்திட்ட. கிங் மங்குசா, குவீன் மங்கீனா, இவ்வளவு நல்ல ஃபெஸ்டிவல ருத்ரா யாரையுமே கெடுக்க விட மாட்டான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.